ஜோவிகாவோடைய புரொடெக்ஷன்ல வனிதா அவர்கள் ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த படமும் கூடிய சீக்கிரம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த படத்தோடைய நிகழ்ச்சி அப்போ மேடையில வந்துட்டு வனிதா அண்ட் ஜோவிகா 2 பேருமே நெறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுல ஜோவிகா அவர்கள் சொன்னது, இந்த படத்த நான் ப்ரொடியூஸ் பண்றேன். நெறைய பேர் வந்து ஆக்சுவலா வந்துட்டு, "நீ ப்ரொடியூஸ் பண்றன்னா என்ன நீ சம்பாரிச்ச காசா? உன் அம்மா சம்பாரிச்ச காசு, அத உன் பேர போட்டுக்கிறியான்ற" மாரிலாம் நெறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அது எல்லாத்துக்குமே விளக்கம் குடுக்குற மாதிரி, இது எல்லாமே நான் சம்பாரிச்ச காசுல எடுக்கப்பட்ட படம். அதனால தான் இந்த படத்துக்கு நான் ப்ரொடியூசர் அப்படின்ற மாரி தெளிவான ஒரு விளக்கம் குடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, நெறைய பேர் இன்னொரு விஷயமும் கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. அதாவது ஜோவிகா விஜயகுமார்ன்றது வந்துட்டு, அவங்க தாத்தா பேர எதுக்காக வந்து போட்டுக்கணும்? ஒரு ஃபேமிலி பேருன்றது வந்துட்டு அது வேற. பட் ஆனா ஒரு தாத்தா பேர வந்து எதுக்கு வந்து போட்டுக்கணும்? இது வந்து தப்பு தானே! அப்டின்ற மாதிரிலாம் வந்து சொல்றது மட்டும் இல்லாம, கொஞ்சம் ராங்காவும் எல்லாரும் பேசிட்டு தான் இருந்தாங்க. ஸோ, அதற்குமே வனிதா அவர்கள் ஒரு விளக்கம் குடுத்திருந்தாங்க. அதாவது ஜோவிகா பிறக்கிற டைம்ல வனிதாவுக்கும், அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் வந்து ஒரு பிரிவு. ஹஸ்பண்ட் வந்து எதுலயுமே இன்வால்வ் ஆகக்கூடாது அப்டின்றதால, நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஜோவிகா விஜயகுமார் அப்டின்ற மாரி தான் என்ட்ரி குடுத்தேன். அதனால தான் அவ பேர் இப்ப வரைக்குமே அப்படியே வந்து கன்டின்யூ ஆவுது. பட் ஆனா நெறைய பேர் ஒரு மாதிரிலாம் வந்து பேசுறாங்க. தயவு செஞ்சு இனிமேட்டு அப்படி பேசாதீங்கன்றதையும் வந்து அவங்க ரொம்பவே தெளிவா சொல்லிட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க.